ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி மசாலா கடலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இது காயிட்ட ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். 2.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரக பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெருங்காயம் சேர்க்க போகிறேன். இது பவுடர் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். முதல்ல கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 கரண்டி சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது சேர்த்துட்டு சூடான எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ சூடு கம்மியாக ஆகிடுச்சி. நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் கம்மியாக தான் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஆகாது. 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மிச்சம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் மாவை. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கணும். இது பாருங்கள், எண்ணெயில் விட்டதோ இது நல்லா பொரியணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கடலைக்கு நம்ம மசாலா போட்டாச்சு. இது இருக்கட்டும். இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் 2, 3 ஒன்றா போடுறேன். இது 2, 3 போட்ட உடனே இது ரொம்ப ஒட்டும். அதனால நம்ம போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு கரண்டி வச்சு நம்ம பிரித்து கொடுக்கலாம். இதை சிங்கிளாக பாருங்கள். இப்போ நான் கரண்டி வச்சுட்டு இது ஒன்றா தனித்தனியாக பிரித்து கொடுக்குறேன். அப்போ நமக்கு வேர்க்கடலை நல்லா வேகும். இது மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இது உள்ள கடலை சரியாக வேகாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நல்லாவே ப்ரௌனாக இருக்குது. நம்ம எடுத்துடலாம். நான் செகண்ட் ரவுண்ட் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செகண்ட் பேட்ச் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற வேர்க்கடலையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டுன்னு இருக்கேன். இதுவும் ஒன்றா சேர்ந்துருச்சுனாக்கா நம்ம கரண்டி வச்சு இதை பிரித்து கொடுக்கலாம். இந்த வேர்க்கடலை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இது கூட ஒரு டீ ஒன்று சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம கடையில் பேக்கரியில் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி தான் வரும். இது நம்ம செய்யும்போது இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம். நம்ம இதுக்கு நான் எந்த கலரும் சேர்க்கலை. பாருங்கள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அதனால எனக்கு இந்த கலர் வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ரெட் கலராக வரும். இதுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நம்ம செஞ்சுட்டு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கினாக்கா நமக்கு ஒரு 6லேருந்து 7 நாளைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்கும். இது ஆறின பிறகு நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த வேர்க்கடலை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன் பாருங்கள். இப்போ வறுத்துட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கராப்பில் சேர்த்தேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. கராப்பில் நம்ம இதை வறுக்கும் போதே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம். இப்போ மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மொறுவான மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கடலை கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. இது ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். நான் காட்டுறேன். இது நல்லா மொறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட செய்யலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.